ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றின ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒப்பீனியன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இப்போ நடந்த ஒரு இஷ்யூ பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்பெனி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கேஎஃப்சி சிக்கன், கென்டலி ஃப்ரைட் சிக்கன்ற ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டு ரெஸ்டாரண்ட், இந்த கேஎஃப்சியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய ஃபேன் பேஸே இருப்பாங்க, கோடிக்கணக்கான ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்டு வேர்ல்டு ஃபுல்லாகவே பிராண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரான்ச் வச்சுருக்காங்க, இந்தியாவிலும் ஏகப்பட்ட பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிக்கன் வந்து ஃப்ரைடு சிக்கன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த ஃப்ளேவர், அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்த டைமில் அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து அந்த சிக்கன் வந்தாமல் அப்படியே எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு பெரிய ரூமர் மாதிரி கூட கிளம்பிச்சு. இது சீக்ரெட் ரெசிபி இருக்குது, அது என்ன ரெசிபின்னு கேஎஃப்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி அப்படி கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும்ல, சின்ன சின்ன சிக்கன் கடை, பர்கர் ஸ்டாலு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை ஷாப் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சரி, நீங்கள் அங்கே போனாலுமே அந்த கேஎஃப்சி சிக்கனோட ஃப்ளேவர் இந்த நார்மல் ஃப்ரைடு சிக்கனில் கூட கிடைக்கிறது இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஸோ சீக்ரெட்னு எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணுற இந்த மசாலா தான், அந்த மாதிரி அந்த மிக்சிங் தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக அவங்க இந்த மாதிரி கொடுத்து நம்பர் 1 பிராண்டு கேஎஃப்சி வந்து உருமாறி இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்றதை விட நான் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து கேஎஃப்சியில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிட்டதே கிடையாது. இது வந்து இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனதே கிடையாது. எக்ஸப்ட் மே மாதம் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் போனேன். அதுதான் என் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேஎஃப்சியில் போய் சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்டு யாரோ வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க கேஎஃப்சி சிக்கன். அதில் வந்து இப்போ ஒரு பைட் மட்டும் கிடச்சிச்சு. ஸோ அதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துச்சுன்னா, இந்த பஜ்ஜி மாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரி, யாரும் அஃபண்ட் ஆகிடாதீங்க. அந்த பஜ்ஜி ஃப்ளேவர் இருக்குது தெரியுமா, அதுவும் இந்த மைதா மாவு, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு சின்ன ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு கொடுத்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கானது அந்த பஜ்ஜி மாவு தான். கேஎஃப்சி சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைன், அது ஓகே. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் இருக்கிறது வந்து தூத்துக்குடியில். நான் போனது வந்து அந்த வேலவன் ஹைப்பர் மார்க்கெட். தூத்துக்குடியில் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது இந்த வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுன்ற ஒரு மால் இருக்குல்ல, சின்ன மால், அந்த ஒரு பிளாக்ல கேஎஃப்சி ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். புதன்கிழமை போனேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து சரியான கூட்டம். எப்படி ஆர்டர் பண்ணுறது கூட எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. டச் பேட் மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க, ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேராக அங்கே போய் கவுண்டரில் போய் ஆர்டர் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நேராக போய் ஆர்டர் பண்ணோம். கார்டாக கேஷான்னு கேட்டாங்க. கார்டும் கிடையாது, கேஷும் கிடையாது. ஜிபேன்னு சொன்னேன். ஜிபேன்னு சொன்னோடனே அந்த டிஸ்பிளேல இருக்குது, அந்த டிஸ்பிளே போய் ஆர்டர் பண்ணுங்கன்ட்டாங்க. எங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணணும், ஏது ஆர்டர் பண்ணணும்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுனால அவன்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவன் சொன்னான் இந்த மாதிரி பர்கர் வாங்கு, அதுக்கப்புறம் இந்த பேப்பிள் சிக்கன் வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ ஆக்சுவலாக நான் தான் கிளம்ப போனப்போ ஃபுட்டு தீர்ந்துருச்சு. எத்தனை மணிக்கு? 8:30 to 9 o'clock அந்த டைமுக்குள்ளேயே ஃபுட் எல்லாமே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஏமாற்றோடு தான் வந்தோம். மறுநாளே நாங்கள் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆர்டர் பண்ணுறது தான் சொன்னால, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிஸ்பிளேல போய் காம்போ ஆஃபர்னு ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது வந்து ரேட் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பர்கர் ஓகே, அந்த சின்னதாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெப்சி ஒன்று கொடுத்தாங்க. அது ஆமாம். ஸோ காம்போவில் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 359 or 360 நினைக்கிறேன் இந்த காம்போ. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அது போக பேப்பரி சிக்கன் ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பர்கரே ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறத விட அது ஒரு மாதிரி தகட்டிட்டு இன்னொரு பேப்பரி சிக்கனை சாப்பிட முடியல. இதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸாக பார்க்கணுன்னா உண்மையிலே சூப்பராக, அது குறைய சொல்ல முடியாது. டேஸ்ட்டும் சரி, உள்ளோட குவாலிட்டி நல்லா தரமாக தான் இருந்துச்சு. பர்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பெரிய ஸ்டஃபிங் எதுவும் உள்ளே வைக்கிறது இல்லை. வெறும் சிக்கனு, அதுக்கப்புறம் சின்ன அந்த மைனஸ் மாதிரி இருக்க அந்த லிக்விட் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி பர்கர்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா கேஎஃப்சி வந்து உண்மையில் பர்கரில் வந்து சூப்பராக. நாங்கள் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸு ஓகேவா. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2-3 டேஸாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு கேஎஃப்சியில் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் அந்த மாலில் இருக்கிற அந்த கேஎஃப்சி அந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரைடு போயிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐலேருந்து, ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு போயிருக்காங்க. அங்கே போனதில் அந்த ஷாக்கிங்கான நியூஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிலுக்கு. அந்த ஃப்ரை பண்ணுற ஆயிலுக்கு அவங்க வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எது யூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி குக் பண்ண சிக்கனை வந்து அவங்க டிஸ்போசல் பண்ணாமல் அதை அப்படியே மறுபடியும் ரீயூஸ்க்காண்டி குக் பண்ண சிக்கனை 12 hours மேலே அதில் வச்சுருக்காங்க.
ஸோ இது 2 மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம் சிலிக்கேட் அந்த சிந்தட்டிக் அந்த அந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணி அந்த ரீஃபைன் பண்ணி அந்த ஆயிலை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ உள்ள ஆயில்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உள்ளதாக இருக்கலாம், நேற்று உள்ளதாக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ளதாக கூட இருக்கும். அது ஒரு பெரிய ட்ராபேக்கா அது மிகப்பெரிய ஒரு மோசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் குக் பண்ண சிக்கனை எதுக்கு 12 hours மேலே அவங்க வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. உன்னோட டஸ்ட்பினில் போட்டு டிஸ்போசல் பண்ணியிருக்கணும். ஏன் அவங்க அதை வச்சிருக்காங்க, மறுபடியும் வந்து அதையும் ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் மறுபடியும் அங்கே வச்சிருக்காங்க. குக் பண்ணதை 12 hours மேலே உள்ளதை அதை அப்படியே அங்கே வச்சிருக்காங்க ஃப்ரீசரில் எல்லாமே. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மட்டமாக தான் நடந்திருக்கு KFCயில். இது உண்மையா பொய்யானு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையாக தான் ரைடு போய் பார்த்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஃபுட் சேஃப்டி ரைடுன்றது ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். சின்ன பானிபூரி கடையிலேருந்து ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய டிவியில் ரீல்ஸு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பானிபூரி வந்து எப்படி செய்கிறாங்க அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி வந்துருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, இந்த ஃபுட் கலரிங் கண்டி நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கன்ற நியூஸ் வந்ததுனால பானிபூரி கடைகளுக்கும் நிறைய இதை வந்து மூடியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது. KFCயில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது தான் உண்மையிலே வருத்தமான நியூஸாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போகும்போது எல்லாம் ஃபேமிலி, அங்கே வர்றவங்க எல்லாருமே வெறும் பசங்களோ குடிச்சிட்டு வர்றவங்களோலாம் கிடையாது. எல்லாருமே ஃபேமிலியாக வராங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இவங்க இப்படி ஒரு மட்டமான ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மட்டமான ஃபுட்டை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களாம், டவுட்டு தான். அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இருக்குது, ஆனால் இப்படி ஒரு மட்டமாக நடந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி கெமிக்கல் ஏன் யூஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 350 360, எதுவுமே சிங்கிள் டிஜிட்டோ 2 டிஜிட்டோலாம் கிடையாது, 3 டிஜிட் தான். 100க்கு மேலே, 100 கூட கிடையாது, 150க்கு மேலே தான் ஃபுட்டே இருக்குது. பெப்சி மட்டும்தான், அந்த பெப்சி மட்டும்தான் 40 rupees 70 rupees தெரியல ஒரு கப்பில் கொடுப்பாங்க. ரேட்டுமே அநியாய ரேட்டு வைக்காங்க. அப்போ அவங்க அந்த காசுக்கு அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாமே, சிக்கனும் ஃப்ரெஷ்ஷான சிக்கனை யூஸ் பண்ணலாமே. ஏன் இந்த மாதிரி பண்ணணுன்றதுக்கான ரீசன் தெரியல. ஏன்னா கொள்ளலாமல் அடிக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. உண்மையிலே ஃப்ரான்ச்சைஸில் இவங்க இந்த இடத்துல இவங்க ஃப்ரான்ச்சைஸ் விட்ட இந்த பிரான்ச் மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை எல்லா ஊர்லேயுமே KFCயில் இப்படி தான் பண்ணுறாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த நியூஸ் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆச்சான்னு கேட்டால் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. லோக்கல் நியூஸில் டிவி நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பேசப்படுறதில்லை இதை பற்றி. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா KFC வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே ரைடு போனால் நல்லது. முன்னாடி வந்து KFC சிக்கன் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஏதோ வாம் புழு மாதிரி ஏதோ வந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஒரு மாதிரி 60 சரி, புழுலாம் இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. அது ஒரு ரூமர்ஸ் மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டு. ஆனால் இவங்க இப்போ நடந்துக்கிற விஷயத்தை பார்த்தா அப்போ அந்த புழு வந்துச்சுன்னு சொன்னாங்களா, அது வந்து உண்மையாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குன்னு இப்போ தோணுது. ஏன்னா 12 hours மேலே குக் பண்ண ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்களோ இதில் வச்சுருக்காங்களோ, குக் பண்ண ஃபுட்டை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஃப்ரை பண்ணதை அப்படியே வச்சு ரீயூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஆயில் கிடையாது, பழைய ஆயிலை ரீயூஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கலை யூஸ் பண்ணி எவ்வளோ மோசமாக நடந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஃபுட்டு குவாலிட்டியில் ஏன் இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்ட்டு. மறுபடியும் இந்த வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி மாட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ எங்கே தான் வெளியே போய் நம்ம சாப்பிட்றது? ஒரு நாள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எங்கே தான் வெளியே போய் சாப்பிட்றது? யாரை தான் நம்புறது? எந்த ரெஸ்டாரண்ட்டை நம்புறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஹெல்த்துக்கு பிரச்சனை. இப்போ நிறைய முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பரோட்டா சாப்பிட்டவங்க பலி, சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவங்க பலி, அதுக்கப்புறம் ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் பலி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே இந்த சிக்கன் சொல்கிறது வேறு ஃபீல்டு கிடையாது. ஃபுட்டு நம்ம உள்ளே சாப்பிட்றோம், கன்சியூம் பண்ணுறோம், சாப்பிட்றோம். அது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, உயிர் சம்மந்தப்பட்டது. அப்படின்ற போது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக KFC வந்து நடந்துப்பாங்களான்றது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இதுவாக இருக்குது. என்னோட ஆதங்கத்தை தான் இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரில. ஸோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் பெரிய ரெஸ்டாரண்ட் போகும்போது செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் கிளாரிஃபை பண்ண. அதே மாதிரி ஃபுட் ரிவ்யூ போடுறவங்களும் அவங்க சமையல் கட்டில் போய் என்ன ஃபுட்டு எப்படி தயாரிக்காங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலெலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே டோட்டலாக நீங்கள் வந்து வீடியோ மாதிரி எடுத்து விளாக் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் சரி, அது நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க போய் ஃபுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். எங்கேருந்து அவங்களுக்கு ரா மெட்டீரியல்லாம் வருது,
நம்ம சிக்கன் எங்கேருந்து வருது, ஃப்ரெஷ்ஷாக வருதா, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, டோட்டலாகவே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, கிச்சனுக்குள்ளே போய் எல்லாமே டோட்டலாமே வந்து சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் விளாக் போட்டிங்கன்னா, உண்மையிலே ஃபுட் விளாகர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் விளாக் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நானும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபுட் விளாக் போடணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு தான். ஸோ இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் விளாக் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா, நான் ஏதாச்சும் ஒரு கேஎஃப்சியோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு வேளை ஃபியூச்சரில் ப்ரொமோஷன் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நான் இந்த விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி வருதுன்றது கண்டிப்பாக அந்த ஓனர்ஸ்ட்டை கேட்டுருவேன். ஃபுட் எப்படி வருது, எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஆயில் எப்படி வருது அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து கவர் பண்ணி அது எல்லாருக்குமே தெரியப்படுத்துவேன். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை வர வைக்கணும்னா வேறு வழி இல்லை. இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்பிக்கை வர வைக்க முடியும். இல்லைனா வீக்லி ஒன்ஸு அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து மாதம் ரைடு போயிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வந்து கொஞ்சம் பயம் வரும். அவங்களும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸு இல்லைனா யாரோ ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டு குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்க நம்பி சாப்பிட வராங்க, அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, வெளியில் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் ஃபுட்டை ரெடி பண்ணாமல் குவாலிட்டியான ஃபுட்டை ரெடி பண்ணி ப்ரைஸ் எவ்வளோனாலும் வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் எவ்வளோனாலும் வச்சுக்கோங்க. சீப்பாக கொடுக்குறோன்றதுக்காண்டி ஃபுட்டை வந்து ரொம்ப சீப்பான குவாலிட்டியில் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.